Hi, this is Raji from Anu RB Math Solution. Exercise 7.1ல 18th sum பார்த்தீங்கன்னா மூணுமே trigonometry functions தான் கொடுத்துருக்காங்க. ஸோ secant x into secant x plus tan x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த சீக்கன் எக்ஸை நீங்கள் உள்ளே இன்டூ பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் இன்டூ பண்ணி எழுதுகிறேன். இன்டெக்ரல் சீக்கன் எக்ஸும் இன்டூ பண்ணால் என்ன ஆகும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது ரெண்டு பார்ட்டாக வந்துச்சு. இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். நவ் split this integral. ஓகே, நம்ம இந்த இன்டெக்ரல் பார்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிரும். இப்போ ஒரு பார்ட் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னும் ப்ளஸ் இன்டெக்ரல், இன்னொரு பார்ட் சீக்கன் எக்ஸ் tan x dx அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இங்கே அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நமக்கு இருக்குது. அதாவது இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு tan x ப்ளஸ் சி. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்குமே நமக்கு இருக்குது. சீக்கன் எக்ஸ் tan x dx ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே இந்த ரெண்டுத்துக்குமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் என்னவாயிடுது, tan x ப்ளஸ் சி ஆயிடுது. ஸோ tan x. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பு வெறும் சீக்கன் எக்ஸாக மாறிடும், ப்ளஸ் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. இவ்வளோதான் ஆன்சர். இப்போ நம்ம எடுத்து எழுதி காட்ட போகிறோம். therefore ஆன்சர் இன்டெக்ரல் சீக்கன் எக்ஸ் இன்டூ சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan x dx ஈக்குவல் டு இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆன்சரை எழுதிக்கிறேன். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர்.